ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் அவருடைய பொற்பாத சுவடுகளில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இகபர சுகம் ஆனந்தம் அனைத்தும் பெற்று என்றென்றும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதனையே பிரார்த்தனைகளாக குருராஜருடைய பொற்பாத கமலங்களில் மீண்டும் சமர்ப்பிக்கின்றேன். ஆரோக்கியம் ரொம்ப அவசியங்க. ஆரோக்கியம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. எப்போவுமே உங்களது உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஒரு சின்ன பிரச்சனை ஏதாவதுன்னா கூட அது ஏன் அந்த பிரச்சனை வந்திருக்கு, அது எப்படி நிவர்த்தி செய்கிறது அப்படிங்கிற முனைப்பாக அந்த கவனத்தில் கொள்ளுங்கள். அதனால் ஆரோக்கியத்தில் எப்போதும் கவனம் இருக்கட்டும். எல்லா விஷயத்திலையும் உடல் நலம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டிருங்கள். அது அவசியம். இங்கே எல்லாமே பண்ணணும்னா உடல் அவசியமாகப்படுகிறது. காலம் கடந்து யோசிப்பது எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. உடல் அவயங்கள் நன்றாக இருக்கும்போதே நிச்சயமாக இது அவசியம், இது கவனமாக இருக்க வேண்டும், இப்படித்தான் சாப்பிடணும், இவ்வளோதான் சாப்பிடணும், இந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது, இது நான் அட்வைஸ் சொல்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க. அது நம் காலம் கடந்து சிந்திப்பது எதுவுமே நமக்கு பயன் தராது. இது ஒரு கை காட்டி மரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நான் சொல்கிறது ஒரு சிக்னல் மாதிரி யோசிச்சுக்கோங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் நாங்களும் படித்திருப்போம். சோறு இருந்தால் தான் சித்திரம் வர முடியும், உடல் ஆரோக்கியம் முக்கியம், அதெல்லாம் சும்மா கேட்டுட்டு இந்த காதில் வாங்கி அந்த காலை விட்டுட்டு போயிட்டு இருப்போம். அது வேண்டாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை தொடர்ந்து பிரார்த்தித்து தியானித்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய உடல், உங்களுடைய ஆரோக்கியம் இவையெல்லாம் அவரால் வழி நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள். உடலுக்கு ஏதாவது உபாதைகள் என்றால் கூட அதற்கு மிக சரியான, அதற்கு உகந்த நபரை உங்களுக்கு அடையாளம் காட்டிடுவார் நம்முடைய குருராஜர். நிச்சயம். ஒரு கிராமம், இந்த கிராமத்தில் ஒரு தீபாவளி திருநாள் நடந்துட்டுருக்கு. எல்லா வீட்லேயும் பட்டாசு வெடித்து குதூகூலமாக இருக்காங்க. ஒரு கூரை வீடு, அந்த கூரை வீட்டு வெளியில் ஒரு அம்மா உட்காண்ட்ருக்காங்க. அந்த அம்மாவுடைய மகன் வெளியில் பட்டாசு வெடிச்சிட்ருக்கான். கண்ணாயிரம் வேண்டாம், திருப்பி நீ ரொம்ப தைரியமாக அந்த பட்டாசை கையில் பிடிச்சு போட்டு விளையாடிட்டு இருக்க, அடிபடுண்டா வேண்டாண்டா அப்படின்னு இந்த தாய் அந்த மகனுக்கு தம்முடைய அறிவுரைகளை சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். மகன் சின்ன பையன் இல்லையா, அவன் அதை பற்றிலாம் கவலைப்படல, தூக்கி போட்டு விளையாடிட்டே இருக்கான். திடீர்னு என்ன பண்ணுறான், இந்த ஃப்ளவர் பாட் இருக்கும் பாருங்கள், இந்த பூத்தொட்டி மாதிரி, அதை எடுத்துகிட்டு போய் இந்த ஃப்ளவர் பாட்டை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அதை தீக்குச்சியை கிழித்து அது கிட்ட போய் வைக்கிறான். அந்த அம்மா பின்னாடி இருந்து சொல்கிறாங்க, கண்ணாயிரம் கிட்ட போவாத, தூரம் இருந்து வைன்னு சொல்கிறாங்க. இந்த பையன் அதை கேட்டதாக தெரியவில்லை. கிட்ட முகத்தை அதுக்கு நேராக வச்சுட்டு பற்ற வைக்கிறான். அந்த பூத்தொட்டியிலிருந்து அந்த நெருப்பு குமிழ்கள் வேகமாக வெளியே அடித்து இவன் கண்களை பதம் பார்த்தா, ஐயோ கண்ணு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். உடனடியாக ஒரு ரயில் நிலையத்திலிருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அந்த ட்ரெயின் சவுண்டோட, இன்னும் 10 நிமிடங்களில் திருத்தணி வரை செல்லும் தொடர் வண்டி 5வது பிளாட்பாரத்திலிருந்து புறப்பட தயார் நிலையில் இருக்கிறது அப்படின்னு இந்த சத்தம் கேட்குது. சுதாரித்து கொள்கிறார் ஒரு நபர். அவருடைய கால்கள் பக்கத்தில் ஒரு தடி, ஒரு ஸ்டிக் இருக்குது. அப்படியே பார்த்தோம்னா ஒரு சட்டை அணிந்திருக்கிறார், ஒரு பேண்ட் போட்டிருக்காரு. அப்படியே பார்த்தீங்கன்னா கண்களில் கருப்பு நிற கண்ணாடி அணிந்திருக்கிறார். இந்த காட்சியை கண்டது அவர்தான். இந்த கிராமத்திலே பட்டாசு வெடித்த காட்சியை கண்டது அவர்தான். அந்த கதாபாத்திரமும் இவர்தான். கண்ணாயிரம் கண்கள் போயிடுச்சு. கண்கள் இல்லாமல் யோசிக்கிறார், கொஞ்சம் கவனமாக இல்லாமல் போயிட்டோம், கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தா இது எவ்வளோ வாழ்க்கையில் நம்ம என்னென்னமோ சாதிச்சிருக்கலாம். ட்ரெயின் வேறு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டா, சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நின்று இவருக்கு முன்னால் அந்த குச்சி, அந்த ஸ்டிக்கை தட்டி 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 அந்த பிளாட்ஃபார்ம் வழியாக அப்படியே நடைமேடை வழியாக நடந்து போகிறாரு. அவர் ஒரு பை மாட்டி கொண்டிருக்கிறார், ஒரு பேக். அந்த ட்ரெயின்குள்ளே ஏறினவர் ஏதோ தின்பண்டங்கள் வைத்திருக்கிறார், அதில் விற்கிறது, எல்லாம் சேல்ஸ் பண்ணுறது, ஏதோ மிட்டாய், இந்த கடலை மிட்டாய் அந்த மாதிரிலாம். ஏறினவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே சொல்லிகிட்டே போகிறார், கடலை மிட்டாய்ன்னு ஏதோ சொல்லிகிட்டே உள்ளே அப்படியே போகிறாரு, தட்டி தட்டி போகிறாரு. மக்கள் இருவர் வாங்குறாங்க. அடுத்த கம்பார்ட்மெண்ட் போகிறாரு. கண்ணாயிரம் ஒரு அற்புதமான நபர். அவர் என்னென்னா, இந்த சின்ன வயசில் அவருடைய கண் பார்வை போனால் கூட மிகப்பெரிய கனவுகளோட துணிச்சலாக இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கை பயணத்தை துவங்கிய அவர் தம்முடைய ஒரு எக்கச்சக்கமான ஒரு தைரியத்தினால அந்த கண் பார்வை இழக்கக்கூடிய அந்த விபத்து அவருக்கு நடந்துச்சு. இருந்தாலும் விடலை. அவர் ஒரு நடுத்தர குடும்பம் தான். அவருடைய அம்மா, அவருடைய தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு,
பார்வை இழந்தவர்கள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ பியாண்ட் த லெவல் அவர் தம்முடைய பணிகள் செயல்கள் எல்லாமே செஞ்சுட்டே இருக்காரு. ஒரு கைத்தொழிலை கூட விடவில்லை, எல்லா கைத்தொழிலும் செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு நிலைக்கு வந்திருக்கார். இருந்தாலும் இவருக்கு ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு செயல் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றும் 3 மாதங்களில் அவர் இழந்த கண் பார்வை மீண்டும் பெறவிருக்கிறார். இவர் ஏற்கனவே பதிவு செய்து வைத்திருக்கிறார் அந்த கண்களுக்காக. அதனால யாரோ ஒருத்தர் டொனேஷன் கொடுக்கறது மூலமா, அந்த டொனார் மூலமா இவர் இன்னும் 3 மாதங்களில் இவருக்கு அந்த கண்கள் கிடைக்கவிருக்கிறது. அந்த ஒரு சந்தோஷம் அவருக்கு இருக்கிறது. அந்த ஒரு இனிய நாளும் வந்தது. அந்த இனிய நாளில் இவர் மருத்துவமனையில் உட்கார்ந்துருக்காரு. டாக்டர் இருக்காரு, இவருடைய தாயார், தங்கை எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. டாக்டர் சொல்றாரு, கண்ணாயிரம் அப்படிங்கிறாரு. சார் அப்படிங்கிறாரு, இப்போ நான் உங்களுடைய அந்த கட்டை பிரிக்க போகிறேன். எதிரில் உங்களுக்கு என்ன இருக்குன்னு நீங்கள் பார்த்து சொல்லணும். உங்களுக்கு வண்ணங்கள்லாம் பார்க்க தெரியும்ல, கலர்லாம் தெரியும்ல? தெரியும் சார், தெரியும். ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு தான் இருந்தார். ஒரு 12 வயதில் தான் அவருக்கு இந்த பிரச்சனை வந்தது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்களை சுற்றி இருந்த அந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு, கண்ணாயிரம் மெதுவாக கண் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். மெதுவாக கண் ஓப்பன் பண்ணோன்னே, நான் தெரியறேன்னா இது என்ன சொல்லுங்க அப்படிங்கிறார். தெரியுங்க டாக்டர், 5 அப்படிங்கிறார். இது 4ன்றார். இது 2 டாக்டர். நான் என்ன போட்டிருக்கேன் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிங்கிறார். நீங்கள் வெள்ளை நிற கோட் போட்டிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்த்து, என் அம்மா, என் தங்கச்சி, எனக்கு கண்ணு தெரியுது டாக்டர், கண்ணு வந்துருச்சு, பார்வை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுறாரு, ஹாப்பி ஆகிடுறாரு. ஒரு சந்தோஷம் வந்துருச்சு யாருடைய லைஃப்பில்? கண்ணாயிரத்தோட லைஃப்பில். மறுநாள் கண்ணாயிரம் டிஸ்சார்ஜ். டாக்டருக்கு வணக்கம் சொல்கிறேன். டாக்டர், ரொம்ப நன்றி, எனக்கு பார்வை வந்துருச்சு. இந்த ஏழை பாழையாக நாங்கள் இருக்கிறோம், என்ன பண்ணுவோன்னே தெரில. ஓரளவுக்கு இப்போ தான் வளர்ந்து வந்திருக்கோம். பேங்க்கில் ஏதோ இந்த வியாபாரம்லாம் பண்ணி பணத்தை போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு சொன்னோன்னே, டாக்டர் ஓகே போயிட்டு வாங்க, காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லிடுறார். கண்ணாயிரம், அவருடைய தாய், அவருடைய தங்கை 3 பேரும் பேக்லாம் எடுத்துகிட்டு அந்த மருத்துவமனையிலிருந்து வெளியிலே வருகிறார்கள். மருத்துவமனையிலேருந்து அந்த கட்டிடத்திலேருந்து வெளியே வராங்க. சாலை கிட்ட வர போகிறாங்க, அந்த காம்பவுண்ட் வால் கடந்து. திடீர்னு பார்த்தா, சார் கண்ணாயிரம் சார், நில்லுங்க கண்ணாயிரம் சார் அப்படின்னு ஒரு குரல் கேட்கிறது. திரும்பி பார்க்கிறார் கண்ணாயிரம். திரும்பி பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யக்கூடிய ஒரு பணியாள் ஓடி வரான். ஓடி சார், என்ன சார் நீங்கள் இதாங்க சார், இது விட்டுட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுக்குறாரு பார்த்தா அந்த ஸ்டிக்கு. கண்ணாயிரம் அந்த ஸ்டிக்கை பார்க்குறாரு. பார்த்துட்டு பாராட்டி சீராட்டி வச்சுருந்தார். பார்த்துட்டு அப்படியே நடந்து வராரு. அவருடைய தாயும் தந்தையும் அப்படியே நடந்து வராங்க. இப்படி பார்த்துட்டு, எவ்வளோ நாள் இது கையில் வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக் எடுத்து அப்படி தூக்கி போட்டுடுறார் சைடில். அந்த சாலையின் ஓரத்தில் அப்படி, இனி இந்த ஸ்டிக் தேவையில்லை, கண் பார்வை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு இவர்கள் நடந்து செல்கிறார்கள். அந்த சாலையின் ஓரத்தில் இருக்கக்கூடிய குப்பை மேட்டில் விழுந்த அந்த ஸ்டிக்கே அவருக்கு ஒரு கிஃப்டாக வந்தது தான் கண்ணாயிரத்துக்கு. ஒரு 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 நிகழ்ச்சியில் அவருக்கு கொடுத்தாங்க. அதை அவர் ரொம்ப சீராட்டி வச்சுருந்தார். சீராட்டின்னா அழகுபடுத்தி வச்சுருந்தார். அந்த ஸ்டிக்கை என்ன பண்ணுது, கண்ணாயிரம், அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி 3 பேரும் பை எடுத்துட்டு நடந்து போகிறத குப்பை மேட்டின் மீது இருந்து அந்த ஸ்டிக் அப்படியே பார்க்குது. கண்ணாயிரம் நல்லா இருக்கு, கண்ணாயிரம் நல்லா இருக்கு. ஸ்டிக்கு பேசுது, அதுவே நினச்சிக்குது, நீ எவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்த, எத்தனை வருஷம் நான் உன் கூட இருந்தேன், என்னை எவ்வளோலாம் நீ வச்சுருப்ப, எப்போ வேணாலும் எந்த இடத்துக்கு போனாலும் நான் எங்கன்னு தானே கேட்பேன் நீ எல்லாருக்கிட்டையும். தூங்கும் பொழுது கூட பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லி என் பக்கத்திலே இருக்கணும்னு சொல்லி பக்கத்தில் தானே என்னை படுக்க வச்சுக்குவேன். உன் நெஞ்சோடு நெஞ்சாக என்னை அணைச்சிக்குவேன் எப்போவுமே. இந்த உலகத்தை நீ பார்க்குறதுக்கு நான் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கேன். சரி பரவாயில்ல இருக்கட்டும், நீ நல்லா இருந்தால் சரி. நீ அடுத்த கட்டத்துக்கு போகிற வரைக்கும் நான் உன் கூட இருந்தேன், உனக்கு தேவையான உதவி செஞ்சேன், உனக்கு உபயோகமாக இருந்தேன்றதே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நீ என்னை தூக்கி போட்டதை பற்றி நான் வருத்தப்படலை. நீ எங்கே போனாலும் சந்தோஷமாக இரு. என்னை நீ பாராட்டி சீராட்டி வச்சுருந்த, அப்போ நான் உனக்கு தேவைப்பட்டேன். இப்போ நீ ஒரு நிலைக்கு வந்தோடனே நான் உனக்கு தேவைப்படலை, என்னை தூக்கி எறிஞ்சிட்டேன். நான் எல்லாம் அந்த பகவான் பேரால் தான் நான் செஞ்சேன். நீ நல்லா இரு, எங்கே போனாலும் நல்லா இருக்கணும், உன்னை நான் ஒன்றும் சொல்ல, மனசார வாழ்த்துறேன் அப்படின்னு அந்த ஸ்டிக்கு பேசிகிட்டே இருக்கு. கண்ணாயிரம் அப்படியே நடந்து ரொம்ப தூரம் போயிட்டார். இது வாழ்க்கையில் நடக்குது. இந்த மாதிரி ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க.
அப்படியே எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் போட்டு உங்கள் நெருக்கமானவர்கள்கிட்டலாம் சண்டைலாம் போட்டிருப்பீங்க. அந்த ஒரு நபருக்காக, ஒரு அம்மாவுக்காக, ஒரு பாட்டிக்காகவோ, இல்லை ஒரு ஆயாக்காகவோ, இல்லை ஒரு ஆளுக்காகவோ, ஒரு தாத்தாக்காகவோ, ஏதோ ஒரு பொருளுக்காகவோ, ஏதோ ஒன்றிற்காக நீங்கள் முழுவதுமாக நீங்கள் அந்த வேலை செய்யறதுக்காக எப்படியெல்லாம் உதவி பண்ணியிருப்பீங்க ஒருத்தருக்கு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த உதவிகள் அப்படிங்கிறது, அந்த உதவி உங்களிடமிருந்து பெற்றவர்கள் அடுத்த நிலைக்கு செல்லும் பொழுது உங்களை உதாசீனப்படுத்தி இருப்பார்கள். இது கண்டிப்பாக அதை கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கணும். இது கிராஸ் பண்ணாமல் வர முடியாது. அது சின்னதோ பெருசோ, நாம் அதுக்கு தான் யாருக்கு எப்போது உதவி செய்தாலும், எந்த உபகாரம் செய்தாலும், அது பெரிய உபகாரமாக இருந்தாலும் சரி, சின்ன உபகாரமாக இருந்தாலும் சரி, பிரதிபலனை ஒரு காலம் எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் உதவி செய்பவர் எப்போதும் மேலே தான் இருக்க வேண்டும். மனதளவில் அவர் தாழ்ந்து விடக்கூடாது. ஐயோ நான் இது பண்ணனே, அதெல்லாம் கிடையவே கிடையாது. உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால், இன்னைக்கு எக்ஸ்னா நாளைக்கு ஒய், நாளைக்கு இசட், இந்த மாதிரி நபர் மாறிக்கொண்டே இருப்பார்கள். நான் எக்ஸுக்கு உதவி பண்ணனே, ஒய்க்கு பண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நபராக நாம் நினைத்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களை தட்டி கொடுத்து கொள்ளுங்கள். அந்த மாதிரி நபர்களாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் உதாசீனப்படுத்தியது உங்களை கிடையாது, நீங்கள் பண்ண சேவையும் கிடையாது. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை, அவர்கள் இருந்த நிலையை, அவர்கள் உங்களை ஆரம்பத்தில் சந்தித்த நிலை, அந்த ஒண்ணுமே முடியாத நிலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஏதோ ஒன்று, அது முழுவதுமாக தூக்கி எறிந்து திரும்பி பார்க்காமல் அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கிறார்கள். நன்றாக இருங்கள், பகவானின் அருளோடு ஆசிகளோடு நன்றாக வாழுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அது யாராக இருந்தாலும் மனதார பாவம் இல்லைங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க யாராக இருந்தாலும். உங்களிடம் நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்கிறீர்கள் என்றால், அந்த உதவியை அவர்கள் பெற வரும் பொழுது, உங்களிடம் கேட்கும் பொழுது, அவர்கள் என்ன சூழ்நிலையில் இருந்திருப்பார்கள், அடுத்த கட்டத்திற்கு என்ன செய்வது, அடுத்து என்ன செய்வது என்று யோசித்து இது எந்த மாதிரி இதுக்கு இதிலிருந்து விடிவு காலம் பிறக்கும் இந்த பிரச்சனையிலிருந்து அப்படின்னு யோசித்து உங்ககிட்ட வரும்போது, நீங்கள் ஒரு காரணகர்த்தாவாக இருந்து அந்த சிச்சுவேஷன்ல இருந்து அவங்கள வெளியில் வருவதற்கு உண்டான அனைத்து வேலையும் பண்றீங்க. நல்லா இருந்து போட்டோம். அதனால அவர்களை வாழ்த்துங்கள். அதாவது விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அதனால அது கெட்டு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மறுபடியும் இந்த கதைக்கு வரும். இப்படி மாதிரி போறவங்க நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க. எப்போது நீங்கள் ஒரு சேவை செய்தாலும் குருராஜருடைய நாமத்தால் அதை செய்யணும். நான் அதுக்கப்புறம் இது ஒரு சின்ன ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, அதை சொல்லிட்டு அதை நான் சொல்றேன். நான் அது என்னன்னுட்டு, இந்த குச்சி இந்த குப்பை மேட்டின் மீது அப்படியே இருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு கார் நிற்குது. ஒரு அரை மணி நேரத்தில் கார் நின்னா அந்த கார்லேருந்து ஒருத்தர் இறங்கி என்ன பண்ணுறாரு, அப்படியே முன்னால் போயிட்டு அந்த கார் கண்ணாடிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வைப்பர் இருக்கு இல்லையா, ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணுறாரு, ஏதோ ப்ராப்ளம் கொடுத்துரு. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு இந்த பக்கம் இருக்கிறது சரி டோரை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு இந்த காரில் ஏறலான்னு அப்படி வராரு. கீழே பார்த்தா ஒரு ஸ்டிக் இருக்குது. நல்லாயிருக்கும் அந்த ஸ்டிக். அது ஏன்னு கேட்டால் கண்ணாயிரம் அதை ரொம்ப பளபளன்னு வச்சுருந்தாரு. உடனே போய்ட்டு அந்த ஸ்டிக் எடுக்கிறார். எடுத்து அட ஸ்டிக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு. யாரில் சரி நம்ம பாட்டிக்குன்னா யூஸ் ஆகும், பாட்டி தான் நடக்க முடியாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எடுத்து போய் கொடுக்கலாம், ஹாஸ்பிட்டல் போக வர்றதுக்கு அவங்க வச்சுருந்தாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குச்சியை இந்த ஸ்டிக்கை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு முன் சீட் கதவை ஓப்பன் பண்ணி ஒரு முன்னாடி சீட்டில் உட்கார்றாரு. அவர் சீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சீட்டில் அப்படி கீழே தள்ளுறாரு. அது உள்ளே விழுந்து அந்த கண்ணாடியின் மீது சாய்ந்து இருக்கிறது அந்த ஸ்டிக். வண்டி கிளம்பி அப்படியே போகுது. ஸ்டாப்பிங் கிராஸ் ஆக போகுது. அந்த ஸ்டாப்பிங் வருது. அந்த ஸ்டாப்பிங்கில் பார்த்தா கண்ணாயிரம் அவருடைய அம்மா தங்கை பேருந்துக்காக காத்து கொண்டு இருக்கிறார். கண்ணாயிரம் அப்படியே ஒரு வண்டியாக பார்க்குறாரு. திடீர்னு பார்த்தா ஒரு காரு, ஒரு நல்ல லக்ஸுரி கார். அது அந்த காருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீட்டில் அந்த கண்ணாடியின் மீது சாய்ந்து கொண்டு ஒய்யாரமாக சென்று கொண்டிருக்கிறது இவர் வைத்திருந்த அந்த கைத்தடி ஸ்டிக். கண்ணாயிரம் அப்படியே பார்த்துட்டே இருக்கார். இவ்வளோதான். அதனால் நீங்கள் ஏதாவது உதவி பண்ணி இந்த மாதிரி ஏமாற்றப்பட்டோம், மற்றவர்களால் உதாசீனப்படுத்தப்பட்டுட்டோம், ஏளனப்படுத்தப்பட்டு விட்டோம், குற்றம் சுமத்தப்பட்டு விட்டோம், நல்லதுக்கே காலையில் ஆளி போச்சு, நான் நல்லதாக தான் நினச்சி செஞ்சேன், கடைசியில் தப்பாக பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி எது நடந்திருந்தாலும் கவலைப்படாதீங்க. நீங்கள் எப்பொழுதும் ஒய்யாரமான வாழ்க்கை தான் வாழ்வீர்கள். நிச்சயமாக
ஒரு இடத்தில் உங்களுக்கு அப்படி நேர்ந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக அடுத்த இடம் அப்படிங்கிறது உங்களை உச்சத்தில் தான் அமர வைக்கும். அதனால தான் நீங்கள் எந்த சேவை செய்தாலும் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய நாமத்தின் பெயரால் அந்த சேவையினை செய்ய வேண்டும். அது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் ஒருத்தருக்கு ஏதாவது வாங்கி தரீங்க, ஒன்று தர்மம் பண்ணுறீங்க, ஏதோ உங்களால் முடிஞ்சது செய்கிறீங்கன்னா அது அவர் சார்பாக பண்ணுறேன்னு அவர்கிட்ட சொல்லிடணும். ராயரே, உங்கள் அருளால் இதை நான் பண்ணுறேன், உங்கள் அனுகிரகத்தால் இதை பண்ணுறேன், உங்களுடைய வழிகாட்டலால் இதை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அவருடைய கணக்கில் உங்களுடைய பெயர் ஏற்றப்பட்டு அருளும் ஆசிகளும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த முன்னுரிமை பெற்ற நபராக நீங்கள் மாற்றம் பெறுவீர்கள். எப்பன்னா அவருடைய நாமத்தால் செய்யும் போது. அவருடைய நாமத்தால் வாரமானா நீங்கள் சாப்பாடு போடுறீங்க ஒரு 10 பேருக்கு, இல்லை ஏதோ உதவி கல்விக்காக உதவி பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாம் அவருடைய பெயரினால் செய்யப்படும் பொழுது அதற்குண்டான அருளும் அனுகிரகமும் ஆசிகளும் நம்ம குருராஜர் மிக விரைவாக அதனை அந்த அருளையும் ஆசிகளையும் அவர் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த கட்டம் இருக்கு பாருங்க, ஜாதக கட்டம், அந்த ஜாதக கட்டத்தில் சிற்சில மாற்றங்களை நிச்சயமாக செய்து உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக உயர வைப்பார். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம். முகாரவிந்தம் திருமுகத்தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா. முகாரவிந்தம்